Hello students, welcome to Hiba Max. 10th standard Max நாளைக்கு half yearly exam எழுத போறீங்க. எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். All the very best. நான் கொடுத்த டைம் ஸ்கெடியூலையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் ஆவரேஜ் எடுக்கணும், நான் ஒரு 80% எடுக்கணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் பற்றி கேட்டிருந்தீங்க. என்ன இந்த லெசன்லாம் நான் முடிச்சிருக்கேன், இதெல்லாம் ஓகே தானா, இதெல்லாம் போதுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ தனித்தனியாக ஒருத்தருக்காக நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் ஒரு வீடியோவை போட்டுடலான்னு நினச்சேன். ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் நான் சொல்கிற விஷயங்களெல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப குட்டியான ஒரு வீடியோ தான், ஒரு 3 minutes. நான் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணல, ஏன்னா நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, ரிவிஷன் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வர கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்களான்னு பாருங்கள். சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.1, 1.4, 1.5, சாப்டர் 2 2.1லேருந்து 2.4, 2.5, 2.7, 2.9. இதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் தான் நான் நிறைய கொடுத்துருப்பேன், அதெல்லாம் பார்க்கலாம். சாப்டர் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா, சாப்டர் 3ல் மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. டைம் இருக்குன்னா ஸ்கொயர் ரூட் சம்ஸ், சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கப்புறம் சால்வ் த ஃபாலோயிங் 3.1 இந்த மாதிரி சால்வ்னு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமாவது பார்த்துக்கோங்க. அப்புறம் சாப்டர் 4, சாப்டர் 4ல் தியரம் 3 தியரம் என்னென்னு தெரியும். பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம் அண்ட் பைத்தகோரஸ் தியரம். இந்த 3 தியரம் கண்டிப்பாக பார்க்கணும். 3 தியரம் பார்த்துட்டிங்கன்னா சாப்டர் 5, சாப்டர் 5ல் எக்ஸசைஸ் 5.1ம் 5.4ம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 5.2 and 3ல் 2 மார்க் தான். சாப்டர் 6லேயும் 7லேயும் முடிஞ்ச அளவுக்கு ரிப்பீட்டட் கொஷின் பாருங்கள், இல்லைன்னா எல்லா கொஷின்ஸுமே பார்த்துடுங்க. எனக்கு கம்மி போர்ஷன்ஸ் தான், தெரியலன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. அப்புறம் சாப்டர் 8 ப்ராபபிலிட்டி, ப்ராபபிலிட்டியிலேருந்து ஒரு 5 மார்க்கு ஒரு 2 மார்க் வந்துடும். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கில் நீங்கள் இந்த ரேஞ்சு சம் பார்த்தீங்கனாலே ஒரு 2 மார்க் வந்துடும். சரிங்களா? ஸோ நீங்கள் 1 வேர்ட்ஸ் பார்க்கணும், கிராஃபும் ஜியாமெட்ரியும் பார்க்கணும். ஸோ லாஸ்ட் மினிட்ல நீங்கள் இது மட்டுமாவது ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிவிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? ஸோ அதை இன்னொரு வாட்டி நீங்கள் ரீகால் பண்ணாலே போதும், பயப்படாதீங்க. நிறைய கொஷின் பேப்பர்ஸ் நம்ம ஸ்கூல் கொஷின் பேப்பர்ஸ் இருந்தால் அது கொடுக்கலாம். ஸ்கூல் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குன்னா அதையுமே நீங்கள் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே ஞாபகம் வரும். நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஆல் தி பெஸ்ட்மா. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்மா. எக்ஸாம் நல்லபடியாக அட்டென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்கிறேன், பேப்பர் ப்ரெசன்டேஷன் பற்றியும் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.